வருகின்றனர். சடங்கிற்காக அல்லாமல் மருத்துவ குணத்திற்காக விற்கப்படும் காப்பு கட்டு குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக தைத்திருநாளை பொங்கல் திருவிழாவாக தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நாளில் வீட்டு வாசலில் 9 வகையான மூலிகை தாவரங்களை கட்டுகளாக கட்டி தொங்க விடுவதையும் மக்கள் பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி சுற்றுவட்டார பகுதிகளில் சாலையோரங்களில் ஒரு காப்பு கட்டு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கிடைக்கும் மூலிகை தாவரங்களை கொண்ட இந்த காப்பு கட்டை வீட்டில் கட்டுவது சடங்கு அல்ல, மருத்துவ குணங்கள் அடங்கிய பொக்கிஷம் என்கிறார்கள் அதை விற்பவர்கள். இது காப்பு கட்டுக்காக விற்கல, இது ஒரு மருத்துவ குணம் படைத்தது. இது முக்கியமாக ஒரு நல்ல வம்போ ஒரு வேற எதுவும் கடிச்சிட்டா காப்பு கட்டை வாயில் எடுத்து போட்டோம்னா விஷம் சீக்கிரம் தலைக்கு ஏறாது. பிரண்டை, மாங்கொப்பு, வேப்பங்கொப்பு, தும்பை எல்லா பொருளும் நாங்கள் சேர்த்து விற்றுக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த வீட்டு வாசலில் இருக்குது, அவசரத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம தேடி போகாத அளவுக்கு வைக்கிறதுக்காகத்தான். இது பாரம்பரியமாக அப்போ இருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக இதையும் நாங்கள் பிடுங்கி விற்றுக்கிட்டு இருக்கோம். ஆவாரம்பூ, சிறுபீலைப்பூ, தும்பை, நாயுருவி, வேப்பிலை, பிரண்டை, துளசி, மாவிலை, கம்பங்கதிர் ஆகிய 9 மூலிகை தாவரங்கள் அடங்கிய தொகுப்பே காப்பு கட்டு. ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்ட காப்பு கட்டை வீட்டு வாசலில் கட்டினால் விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துகள் வராது, நோய்கள் வராமல் தடுக்கும் என்று அதை விற்பவர்கள் கூறுகிறார்கள். வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் இயற்கை மூலிகைகளை முதலுதவி பெட்டியாக காப்பு கட்டை வீட்டில் கட்டி மக்கள் பாதுகாத்து வருகின்றனர். முன்னோர்கள் கடைபிடித்து வந்த இந்த காப்பு கட்டும் பழக்கத்தை விட்டுவிடாமல் இன்றளவும் போடி சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் பின்பற்றி வருகின்றனர். சன் செய்திகளுக்காக போடி செய்தியாளர் வீரகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.